ஹாய், நான் உங்கள் நேரடி நெல் விதைப்பாளர் லாரன்ஸ். இந்த பதிவு என்னென்னா, வீராணம் ஏரியை பற்றிய ஒரு பதிவு. வீராணம் ஏரி கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அட்டுமன்னார் கோயில் லால்பேட்டையிலேருந்து சேத்தியாத்தோப்பு போகிற வழியில் ஒரு 15 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது இந்த ஏரி. இந்த ஏரியை பாருங்கள். லால்பேட்டையில் பகுதியிலேருந்து வரப்போ, அந்த பகுதியிலேருந்து வரப்போ அகலமாகவும், சேத்தியாத்தோப்பு வர கொஞ்சம் குறுகலாகவும் இருக்கும். ஏரி 15 கிலோமீட்டர் நீட்டுக்கு இருக்குது. இதுதான் தெற்கு பகுதி. லால்பேட்டையிலேருந்து காட்டுமன்னார் லால்பேட்டையிலேருந்து வரக்கூடிய பகுதி. அது எவ்வளோ மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரி. அது அகலத்தை நின்று பார்த்தீங்கன்னா, அகலமே ஒரு பகுதியில் 4 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது, அகலம் இருக்குது. பாருங்கள், இதுதான் சேத்தியாத்தோப்பு போகிற ரோடு வடக்க. இவருக்கு பாருங்கள், இது மாதிரி ஒரு 15 கண்மாயே, 10க்கு மேலே இந்த மாதிரி கண்மாய் இருக்குது. இந்த கண்மாயெல்லாம் அப்படின்னா ஒரு பகுதிக்கும் தண்ணி போகிற வாய்க்காலுக்கு உள்ளது. இது மாதிரி உள்ளது 10க்கு மேலே இருக்குது இந்த கண்மாய் வாய்க்கால். இது சிதம்பரத்துக்கு தண்ணி போகுது. இந்த வீராணம் ஏரியிலேருந்து சிதம்பரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வீராணம் ஏரியிலேருந்து தான் தண்ணி போகுது. இந்த ஏரிக்கு தண்ணி வர நீர் ஆதாரம் கொள்ளிடம் ஆற்றிலேருந்து ராஜவாய்க்கால் வழியாக இந்த ஆற்றுக்கு வீராணம் ஏரிக்கு தண்ணி வருது. இந்த ஏரியில் மீன் எப்படி இருந்தாலும் ஒரு 500 பேருக்கு மேலே மீன் பிடிக்கிறாங்க. இந்த ரோட்டில், இந்த 15 கிலோமீட்டர் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் மீன் வாங்கலாம். வண்டியில் வந்தால் மீன் வாங்கலாம். இந்த ஏரியை சுற்றுலா பகுதியாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வேலைலாம் ஆரம்பிக்கலை. இந்த ஏரி ராஜன் காலத்தில் வீர நாராயண பெருமாள்னு இது பேர் சொல்கிறாங்க. இந்த ஏரிக்கு பேர் வச்சுருக்காங்க. ராஜன் காலத்தில் வெட்டின ஏரி பாருங்கள். இது ஏரின்னு சொல்ல முடியாது, கடல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியை பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் கரை ஃபுல்லாகவே கரை மட்டுமே. இந்த ஏரி கரையில் இந்த லால்பேட்டையிலேருந்து சேத்தியாத்தோப்பு வரைக்குமே 15 கிலோமீட்டர் அளவுக்கு கரையே இருக்குது. சிதம்பரம் பகுதி ஃபுல்லாகவுமே நீர் ஆதாரமாக உள்ள எப்படிங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக தான் இருக்குது. இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரியா யாருமே நம்ம பார்க்குறது கிடையாது. இந்த ஏரியா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேத்தியாத்தோப்புலேருந்து இந்த சிதம்பரம் மெட்ராஸ்லேருந்து வரவங்க சேத்தியாத்தோப்புலேருந்து லால்பேட்டை வழியாக போனாலும் பார்க்கலாம். அந்த பக்கம் திருச்சியிலேருந்து அந்த சைட்லேருந்து வரவங்க மணல்மேட்டிலேருந்து முட்டம்பாலம் வழியாக வந்தால் காட்டுமன்னார் கோயில் வந்துடலாம். பாருங்க, மிக பிரம்மாண்டமான ஏரின்னா சொல்லக்கூடாது, கடல். இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேரடி நெல் விதைப்பு செய்யணுங்கிறவங்க கமெண்டில் நம்பர் போடுறேன், கூப்பிடுங்க. விவசாயம் சம்மந்தமான பதிவுகள் அனைத்தும் இந்த யூடியூப் சேனலில் இந்த நேரடி நெல் விதைப்பு சேனலில் போடப்படும்.